அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வெற்றி பாதையில் அதிமுக கூட்டணி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல என்டிஏ கூட்டணியோட முதல் மாநாடு நடந்தது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டனர். மோடி தலைமையில நடைபெற்றது. இதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அதிமுக தலைமையில கூட்டணியே அமையாது, அதிமுக வந்து தனிப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சஸ்பென்ஸ் வச்சு இந்த ஒரு கூட்டணி பக்கவா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் முழு உருவம் பெற்று இன்னைக்கு வெற்றிகரமா முதல் மாநாட்டை வந்து நடத்தி சாதனை படைத்துள்ளது. பிரதமர் மோடி வந்து கலந்துகிட்டது மிக சந்தோஷம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதும், இந்த நம்மளோட தமிழர்கள் பாரம்பரியத்தை எதுவுமே பின்பற்றாத தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படும் இந்த திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து அழுத்த திருத்தமா கரப்ஷன் திமுக, ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது வந்து நம்ம வந்து ஒரே குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதெல்லாம் வந்து வலியுறுத்தி இருந்தாரு. மிகவும் சிறப்பா பேசியிருந்தாரு. அடுத்து அண்ணன் டிடி தினகரன் அவர் வந்து மிகவும் சிறப்பா, நாங்க வந்து அண்ணன் தம்பிகளா இருந்தோம், எங்களுக்குள்ள ஒரு குடும்ப சண்டை, நாங்க வந்து அண்ணன் தம்பிகளா இருப்போம், நாங்க ஒன்னா பிரச்சாரத்துக்கு போவோம், எங்களை யாரும் இனிமே பிரிக்க முடியாது அப்படின்ட்டு மிக வந்து சிறப்பா பேசியிருந்தாரு. எல்லாருக்கும் அதிமுக வந்து ஒரு புது உத்வேகத்தை வந்து கொடுத்துருச்சு. நிறைய பேர் வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம் அவர்கள் மற்றும் எஸ்ஆர் பச்சமுத்து அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், என்ஆர் தனபாலன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்து கூட்டணியில இணைத்து ஒரே மேடையில ஏறி நம்மளோட கூட்டணியோட ஒற்றுமையை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இது வந்து முழு உருவம் பெற்று நம்ம வெற்றிக்கான முதல் படியை வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜா போயிட்டு இருக்கிறது வந்து சந்தோஷமான செய்தி. இதை இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு வந்து இதை வந்து அப்படியே கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருவோம். இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்து உறுதியாயிடுச்சு. இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நம்ம இது பண்ணணும். எல்லாரும் கடுமையா உழைக்கணும். நம்ம வந்து கூட்டணி சரியா அமைந்திருக்கு. நம்ம அப்படியே விழிப்போடு இருக்கணும். திமுக வந்து திருமூலர் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம எடுத்துட்டு போகணும். திமுக நடந்த குளறுபடிகள், ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். நம்ம செயல்படுத்த போற திட்டங்களை மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கறதுல நம்மளோட பங்கு முக்கியம் வகிக்கணும். கண்டிப்பா இந்த வாட்டி எடப்பாடியார் வந்து ஆட்சியில் அமரணும். மக்களுக்காக வந்து நல்லது செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. வெற்றி பாதையில் அதிமுக. மிகுந்த சந்தோஷமா இருங்க. திமுக நல்லா நீங்க தூங்குவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஜெலுசில் கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அந்த மீட்டிங்ல. சேர மாட்டாங்க அப்படின்றவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்களே, என்ன பண்றது? இதுக்காக எவ்வளவு ஒரு மீடியாக்கள் மூலியமா வந்து பிரிவினை பிரிச்சு அதிமுக வந்து கூட்டணியா வராத மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. இவங்க வராங்களா, அவங்க போறாங்களா, சின்னதா போட்டோ போட்டுருக்காங்க, மோடியோட கூட்டம் பெருசா இருக்கு, இது வந்து கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து எடப்பாடியார் தலைவர்கள் அப்படிலாம் என்ன சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கலந்து கொண்ட எல்லாருமே வந்து குருமனதாக எடப்பாடியார் அவர்களை வந்து முதல்வராக முன்னிறுத்தி அம்மா அவர்களின் நல்லாட்சியை மீண்டும் கொண்டு வரதுக்காக எல்லாரும் கடுமையாக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைவர்களும் ஸ்டேட்மெண்டாக கொடுத்துட்டாங்க. வெற்றி பாதையில் அதிமுக. யாரும் எந்த கவலையும் பட வேணா. கண்டிப்பா இந்த முறை அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நன்றி.